ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 6 அதிகாரம் 29 வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரிகையாய் இருக்கிறது என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே மிகவும் முக்கியமானது என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் இயேசு ராஜாவை வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு சிலர் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசு ராஜாவை மற்ற உலக தலைவர்களோடு ஒப்பிடுகிறதையும் அந்த போட்டோஸ் எல்லாம் வைத்திருக்கிறதை ஒருவேளை நீங்க பார்க்கலாம். ஆனா ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாரு? யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை ஏசப்பா இப்படி சொல்லி இருக்கலாம், எனக்கு வழி தெரியும் என்று சொல்லி இருக்கலாம், இல்ல நான் உங்களுக்கு வழியை காட்டுகிறேன் என்றாவது அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் அப்படியெல்லாம் சொல்லாம என்ன தெரியுமா சொன்னாரு? He speaks of who he is. Jesus said, I am the way. இயேசப்பா என்ன தெரியுமா சொன்னார்? நான் காட்டுற வழி இல்லை, எனக்கு இப்படி தெரியுன்றெல்லாம் சொல்லாம அவர் சொன்னார், நானே வழி என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் ஒரு கிராமம் போன்று மாறிவிடுகிறதை நாம் கண்ணார பார்க்கிறோம். அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு பல மணி நேரம் ஆகும், ஒரு நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு போவதற்கு பல மணி நேரங்கள் ஆகும். When you have to travel from one country to another country, they used to say big stories, but now it is totally changed. இப்போ அப்படி இல்லை, உலகம் மாறிவிட்டது. டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்குது, டைம்ஸ் இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில் ஒரு கண்ட்ரியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், லஞ்ச் ஒரு இடத்துல சாப்பிட்லாம், டின்னர் வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகலாம். அந்த மாதிரி இப்போ எல்லாமே the world is shrinking. கல்ச்சர்ஸ் ஆர் ஷேப்பிங் அவுட், மாறிட்டே இருக்குது எல்லா நிலைமையிலும். ஆனா எல்லா நிலைமையும் இந்த உலகமும் எல்லாம் பரலோகத்துக்கு தான் போக போறாங்கன்னு சொன்னா கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்ல? ஆல் ரோட்ஸ் லீட் டு ஹெவன். இட்ஸ் a big question mark. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற வழி காட்டுகிறேன் என்று சொல்லுகிறவைகள் எல்லாம் பரலோகத்துக்கு தான் வருகிறதா என்று கேட்டால், no, God says they are so different. ஆனா நம்ம பார்க்கிறதுக்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் சாத்தியமில்லாத அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். We don't pretend that all roads leads to London or all ships sail to Australia. நம்ம அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ண மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ட்ரெயின்லையோ பஸ்லையோ ஃப்ளைட்லையோ உட்காந்து எல்லாம் அந்த ஊருக்கு தான் போகும் அப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி நம்மளே கற்பனை செய்து கொண்டால் சாத்தியமா? இன்னைக்கு இந்த உலகம் அப்படிதான் கனவு கண்டு கொண்டிருக்கிறது. எல்லாமே சொர்க்கத்துக்கு தான் போவோம், பரலோகத்துக்கு தான் போவோம் என்று சொல்லி கனவிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொன்னார், மிக தெளிவாய் சொன்னார். அவர் சொன்னாரு, Jesus cleared a one of a kind passageway. அவர் சொன்னார், இது மனித திறமையால் அல்ல. நம்ம வாசித்த அந்த வசனத்தில் நம்ம வாசிச்சோம், யோவான் 6:29 நாம் படித்தோம், தேவனுடைய அவரை விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு ஏற்ற கிரிகையாய் இருக்கிறது. ஏன் சொன்னா, Jesus came. இயேசப்பா எதுக்கு தெரியுமா இந்த பூமிக்கு வந்தாரு? Not for the strong but for the weak. பலவீனமான உங்களுக்கு தான் இயேசப்பா வந்தார், பலமுள்ளவங்களுக்கு அவர் வரவில்லை.
நீதி உள்ளவங்களுக்கு அவர் வரல. நாட் ஃபார் தி ரைச்சியஸ் பட் ஃபார் தி சின்னர். பாவிங்களுக்காக வந்தாருங்க இயேசப்பா. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நம்ம இதுக்குள்ள எப்படி போக முடியும் என்று சொன்னால், இயேசப்பா உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த அறிக்கை எடுக்கிறதுனாலே நாமும் இந்த நிலைமையில நாமளும் சேர்ந்து கொள்ளலாம். We enter his way with the confession of our need, not the completion of our deeds. நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய போறோம். இன்றிலிருந்து கிறிஸ்தவ சபைகள் லெந்து நாட்களை ஆசாரிக்கிறது. 40 நாட்களும் இயேசுவினுடைய பாடுகளை, அவருடைய அன்பை நினைத்து தியானிக்கிற நாட்கள். Whether you are going to focus on Christ or whether you are going to focus on 40 days fasting, 40 நாள் நான் உபவாசம் இருக்க போறேன்னு சொல்லுறீங்களா? இல்ல தேவன் பேரிலே நீங்கள் பற்றுதல் உள்ளவளாய் இருக்க போறீங்களா? When you are going to talk about what Jesus completed on the cross, or whether you are going to talk about your deeds, நீங்க என்ன செய்ய போறீங்க? இயேசப்பா சொல்றார், he died that we can live. He invites us to believe in him. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. எல்லாம் வருஷத்துல ஒரு முறை இந்த மாதிரி லெந்து நாட்கள் வரும். பரவாயில்ல, அது பரவாயில்ல. அந்த நம்ம அப்படியே லெந்து நாட்கள் என்று நினைத்து கொண்டிருந்தாலே நமக்கு தேவையான பலன் வந்துவிடும் என்று சொல்லி நாம் என்னலாமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியல்ல. கிறிஸ்துவின் மேலே மிகவும் கவனம் உள்ளவர்களாயிருங்க. Be focused on the Christ, what he done on the cross. இயேசு நமக்கு என்ன செய்தார்? நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க? What you are going to say to Christ now? What you are going to confess? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொன்னார். கலாத்தியர் 6 அதிகாரம் 14வது வசனத்திலே, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைவுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைவுண்டிருக்கிறேன். He says, the cross is my boasting, not me. நான் இல்லை, அந்த சிலுவையில் அவர் காட்டின அன்பு, சிலுவையில சிந்தின அந்த விலையேற பெற்ற அந்த ரத்தம், அந்த சிலுவையில பார்த்து என்ன பார்த்து பேசினாரே, அதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். Are you going to be a religious person or a person related to Jesus? நீ இதுவே எனக்கு ஒரு ரிச்சுவல் மாதிரி தான் 40 டேஸ்ன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, it's a time for me to rethink on relationship with Jesus. என்னுடைய உறவு இயேசப்பாவோடு எப்படி இருக்குது, நான் இந்த 40 நாள் யோசிக்க போறேனா? அல்லது இந்த 40 நாள் போயிட்டா நான் ஈஸ்டர் எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு யோசிக்க போறேனா? அந்த எண்ணத்தோடு இந்த நாட்களை தொடங்குங்கள். சிலுவை உங்களுடைய மேன்மையா இருக்கட்டும். அந்த சிலுவை நாயகனாகிய கிறிஸ்துவனுடைய உறவு இந்த 40 நாளிலே என்னெல்லாம் செய்தா அது மேம்படுமோ, என்னெல்லாம் செய்தா அது நேசிக்க அதிகமா உங்களுடைய மனது திறக்கப்படுமோ, அதை செய்யுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பலவீனமா இருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இயேசப்பா மரித்தார். ஐயோ, நான் தேவனுடைய நீதி இன்னும் ருசிக்காத இருக்கிறேன், உங்களுக்காக தான் இயேசப்பா மரித்தார். நீங்க இந்த உலகத்துல ஜெயமாய் வாழுவீர்கள். இந்த சிலுவையை பற்றி கொள்ளுங்கள், மேன்மை அடைவீர்கள். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் தகப்பனே, உம்முடைய விலையேற பெற்ற அன்புக்காய் ஸ்தோத்திரம். இயேசப்பா, எங்களை நேசித்து உம்முடைய அன்பை விளங்க பண்ணும்படி எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த அந்த மேன்மையான அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு இணைந்து நடக்கும்படி வாழும்படி இந்த 40 நாட்களில் உபவாசம் இருக்கவோ, தங்களால ஈன்ற காரியங்களை செய்து ஆவிக்குரிய வாழ்விலே இவர்கள் அதிகமாய் பலப்படத்தக்கதாய் உடைய ஆத்துமா உமக்குள்ளே உயிரடையும்படி கிருபை செய்வீராக. பலவீனமாய் சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இந்த காலையில் நம்முடைய கரம் தொடுவதாக ராஜா. நம்முடைய அன்பு போர்வையினால போர்த்தி கொள்ளுங்க. வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மகிமை, சிலுவையின் மேன்மை இவர்கள் காண நீர் உதவி செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.